எந்த ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறானோ, எந்த ஒரு மனிதன் எனக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறானோ, கர்த்தர் அவனுக்கு அதிசயத்தை காண செய்ய பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்க்கணும். அப்ப இயேசுவை எதற்காக நாம் நோக்கி பார்க்க வேண்டும்? வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவ யாருன்னா இயேசு கிறிஸ்து. நான் திரும்பவும் சொல்றேன், விசுவாசம் தான் நமக்கு அதிசயத்தை காண செய்யும்படி ஆசீர்வதிக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இயேசுவை நோக்கி பாரு, விசுவாசத்தை உனக்குள்ள துவக்கிடுவாரு. விசுவாசம் உனக்குள்ள துவங்க ஆரம்பித்து விடும். தயவு செய்து சொல்றேன், விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசியாமல் ஆண்டவரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ நினையாதிருப்பாயாக. எவ்வளவு வேணும் சந்தேகப்படாத ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும்னு சொன்னா, கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி பாரு, அதிசயத்தை காண செய்ய பண்ணுவேன். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் பிரச்சனை வாய்க்காமல் போய்விடும். உனக்கு விரோதமான போராட்டம் வாய்க்காமல் போய்விடும். உனக்கு விரோதமான வியாதி காணாமல் போய்விடும். உனக்கு விரோதமான பிரச்சனையை நீ தேடியும் காணாதிருப்பாய். காரணம் என்ன தெரியும்னா, கர்த்தர் அந்த ஆயுதத்தை என்ன செஞ்சிருவாரு? நொறுக்கி போட்டுருவாரு. அந்த ஆயுதம் வாய்க்காமல் போய்விடும். பாருங்கள், பெரிய ஆயுதம் எழும்பி நிற்கிறது. 50 முழ தூக்குமலை எழும்பி நிற்கிறது. ஆமான் என்கிறவன் மொர்தெகாயை தூக்கில போடுவதற்கு ரெடியா நிற்குது. 50 முழம். நான் சொல்றேன், தூக்கில போடுறதுக்கு 10 முழம் 10 முழம் 10 முழம் கூட அதிகம். 10 அடியே உயரம். தூக்கில தொங்க போடுறதுக்கு எத்தனை அடி உயரம் அதிகம்? 10 அடியே ஒரு மனுஷனுக்கு அதிகம். ஆனா இவன் எத்தனை அடி செஞ்சு வச்சிருக்கிறான்? 50 முழம் என்று சொன்னால் ஒரு முழம் 1.5 அடி, 75 அடி உயரம் செஞ்சு வச்சிருக்கிறான். யாரை தூக்கில போடுவதற்கு? மொர்தெகாயை தூக்கில போடுறதுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னா அவளுடைய மனைவி சிரேஷ். நீ என்ன செய்யுது? 50 முழ தூக்கு மரத்தை செஞ்சு அதில் யாரை தூக்கி போடணும்? மொர்தெகாயை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்றேன். ஆனா காலங்கள் கடந்து போக 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 சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆமானுடைய மனைவி கேட்கிறாள், நீர் தூக்கு மரம் செய்தது யாருக்கு என்று கேட்ட பொழுது, அவன் யூதனாய் இருந்தால் நீர் தான் அங்க தொங்க போறீரு. ஹல்லேலூயா. அவன் தேவ பிள்ளையா இருந்தா யார் தொங்க போறா? அதுல நீர் தான். அப்படின்னா அந்த ஆயுதம் என்ன செய்யாது? வாய்க்காது. அவளுக்கே தெரிஞ்சிருச்சு, யார் தூக்கு மரத்தை செய்ய சொன்னாலோ அவளுக்கே தெரிஞ்சிருச்சு, அவன் யூதனானால் நீர் ஜெயிக்க மாட்டீர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. அதை தான் நான் சொல்றேன், நீ கர்த்தரை நோக்கி பார்த்தால் உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போய்விடும். உன் வாழ்க்கையிலே சத்துரு எவ்வளவு பெரிய ஆயுதத்தை வேணாலும் எடுக்கலாம். நான் சொல்லிட்டேன், தூக்க போடுறதுக்கு 10 அடி உயரம் போதும். எத்தனை அடி உயரம் போதும்? ஆனா இவனுக்கு ஆசையை பார்த்தீங்களா? எத்தனை அடி உயரம்? 75 அடி உயரம். 50 முழம் தூக்கு மரத்தை செய்து இதுல எப்போ இவனை தூக்கி போடலான்னு ஆயத்தமா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அதே மரத்துல யார் தூக்கு மரத்தை செய்தானோ அவனையே அந்த மரத்துல என்ன செய்தார்கள்? தூக்கி போடும்படி கர்த்தர் கிருபை செய்தான். நான் சொல்றேன், கோலியாத்து ஆயுதத்தை தீட்டுறான், பெரிய பட்டயத்தை தீட்டுறானா, அந்த பட்டயம் தாவீதை வெட்டுவதற்கு அல்ல, அந்த பட்டயம் அவனையே வெட்டுவதற்கு என்று அவனுக்கு தெரியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கோலியாத்துடைய கையில் இருந்த பட்டயம், அந்த பட்டயம் தான் அவன் தலையை வெட்ட போதுன்னு அவனுக்கு என்ன செய்யாம இருந்தது? தெரியாமல் இருந்தது. ஆனா நாம தான் பதறுவோம், ஐயோ எடுத்துட்டான், ஆயுதம் எழும்பிட்டு, பிரச்சனை எழும்பிட்டு. நான் தயவு செய்து சொல்றேன், எழும்பலாம் ஆனால் வாய்க்காது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எழும்பலாம், போராட்டங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பலாம், சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாய் எழும்பலாம், பிரச்சனைகள் உனக்கு விரோதமாய் எழும்பலாம், வேலை செய்கிற இடத்துல உனக்கு விரோதமாய் எழும்பலாம், நீ தொழில் செய்கிற இடத்துல உனக்கு விரோதமாய் எழும்பலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.